தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே காதல் திருமணம் செய்த தம்பதி விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்களது 1.5 வயது மகளுக்கும் விஷம் கொடுத்திருக்கிறார்கள். உயிரை மாய்த்து கொள்ளும் அளவுக்கு அழுத்தம் ஏற்பட்டது எதனால்? சரவணனும் அருணாவும் ஒருவரை ஒருவர் காதலித்து திருமணம் செய்து கொண்டபோது தங்கள் காதல் வாழ்க்கை இப்படி பாதியிலேயே முடியும் என கற்பனை கூட செய்திருக்க மாட்டார்கள். கருத்து வேறுபாட்டை தீர்க்க வழி தெரியாமல் இந்த தம்பதி தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொண்டது ஏன்? தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே உள்ள மெனசி பகுதியைச் சேர்ந்தவர்கள் சரவணன் அருணா தம்பதி. கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்ட இந்த தம்பதிக்கு 1.5 வயதில் கனிஷ்கா என்ற பெண் குழந்தை உள்ளது. சரவணன் உள்ளூரிலேயே இரத்த பரிசோதனை ஆய்வகம் நடத்தி வந்தார். இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணிக்கு சரவணனின் நண்பர் அவரது வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு வீட்டினுள் சரவணன், அருணா, குழந்தை கனிஷ்கா மூவரும் வாயில் நுரை தள்ளிய நிலையில் மயங்கி கிடந்துள்ளனர். உடனடியாக மூவரையும் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி சரவணனும் அருணாவும் உயிரிழந்தனர். குழந்தை கனிஷ்காவுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டுள்ளது. தற்போது தொடர் சிகிச்சையில் குழந்தை உள்ளது. தம்பி சரவணன் நமக்கு ரொம்ப தெரிஞ்சவர், எல்லா இடத்துலையும் அன்பா பழகக்கூடிய ஆள், லேப் வச்சிருக்காரு. 1 மணிக்கு நான் அவரை பார்த்துட்டு அவர்கிட்ட பேசிட்டு போனேன். ஸ்கூல் போயிட்டு திரும்பி வரதுக்குள்ளார மருந்து பாய்சன் குடும்பத்தோடு சாப்பிட்டாங்கன்னு கேள்விப்பட்டு மன துயரம் அடைஞ்சிங்க. ரொம்ப நல்ல மனுஷன். ஏதோ குடும்ப சூழலின் காரணமாக இந்த மாதிரி முடிவெடுத்துருக்குறாங்க. எங்கள் பையன் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகக்கூடியவர். இப்படி குடும்ப சூழ்நிலையினால 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. அது எங்களால் தாங்க முடியாத ரொம்ப துக்கமான விஷயம் இது. எதிர்பார்க்கவே இல்லை இப்படிலாம் இப்படி இருக்குது, எங்கள் வீட்டில் இப்படி பிரச்சனை இருக்குது 2 பேர்த்துக்குள்ளலாம் அப்படின்றத இது எங்கிட்டே இது சொல்லவே இல்லை. நல்ல எல்லாத்துக்கிட்டையும் நல்லா பழகக்கூடியவர், நல்ல டீசெண்டான ஆள். 2 பேருமே அந்த பொண்ணும் படித்த பொண்ணு, இவரும் நல்லா படித்த ஆள் தான். இப்படி பண்ணுவான்னு நாங்கள் நினைக்கவே இல்லைங்க சார். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் கருத்து வேறுபாடே இந்த விபரீத முடிவுக்கு காரணம் என தெரிய வந்துள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன் குழந்தைக்கு திடீரென உடல் நலம் பாதிக்கப்பட்டுள்ளது. அதையடுத்து பல மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கு அழைத்து சென்றுள்ளனர் சரவணன் தம்பதி. இறுதியாக கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து வந்தனர். குழந்தையின் சிகிச்சை குறித்து தம்பதியிடையே கருத்து வேறுபாடு நிலவி வந்துள்ளது. செவ்வாய்க்கிழமை நண்பகலில் சரவணன் வீட்டிற்கு சென்றபோது இது குறித்து மீண்டும் தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது அருணா அங்கிருந்த விஷத்தை அருந்தியுள்ளார். அதிர்ச்சியடைந்த சரவணனும் விஷமருந்தியுள்ளார். தாங்கள் இருவரும் இறந்துவிட்டால் குழந்தையின் கதி என்னவாகும் என பயந்து போன இருவரும் வீட்டிற்கு வெளியில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தையை அழைத்து அதற்கும் விஷம் கொடுத்துள்ளனர். தம்பதி தற்கொலை குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள பாப்பிரெட்டிப்பட்டி போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். வருவாய்த்துறை அலுவலரின் விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. தம்பதியின் தற்கொலை சம்பவம் அந்த பகுதியில் கனத்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.